யோகிடான்னு சொன்னதுனால கண்டென்ட் இல்லாதனால என்ன கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்மை நாட்டுல கம்மியானதுனால பெண்மைய கேலி செய்யக்கூடிய உலகமா இது மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேல கால் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க ட்ரெஸ்ஸே போடலைனாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது. அதனாலதான் லாஸ்ட்ல மேடம் வந்து என்ன பத்த வச்சு நாங்க அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பத்த வச்சாங்க. இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வரல. டைரக்டர் இந்த மாதிரி பேசுறத பார்த்து அவரே டைரக்டா என்னை கூப்பிட்டாரு. இதுல ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு. 2-3 கோட் சீன்லாம் அனுப்பி, அதுவும் நான் பிறக்காத காலத்துல லக்ஷ்மி மேடம் பேசினேன். அது கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கும் போல இருக்கு. என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படிச்சு பார்த்து கேட்டு அப்புறம் 3 நாள்ல ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா 2 விஷயம். மேடம் தான் இதுல நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்துல நடிக்க போறேன் நான் இன்னைக்கு 2 நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம பீத்திக்கிறதா ஒண்ணுதானே, இப்போ அதான் ஒரு படம் வரும். அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை. யூடியூப்ல வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன். சீரியஸா நான் போய் அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் எனக்கு ஷூட்டு. ஒவ்வொரு ஷாட்லயும் பக்கத்துல நின்று அவ்வளோ அழகா சூப்பர்ங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம், இன்னும் அழகா கரெக்ட் பண்ணலாம், நீங்க தைரியமா கேளுங்க என்ன பார்த்து. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு. ஸோ அவ்வளோ அழகா கியூட்டா சொல்லி கொடுத்தாங்க. மேம் நீங்க ஒரு வருங்காலத்துல டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்கு. ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரா வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. ஐ லவ் யூ மேம். உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ.